வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. தமிழ் சமூகம் பழமையானது, மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக உள்ளது. தமிழக இளைஞர்கள் பெரிய அளவில் சாதனைகளை நிகழ்த்துகின்றனர். அதனைக் கண்டு தாம் வியக்கிறேன் என்றும், தமிழ் மக்களுடன் இணைந்து பொங்கல் கொண்டாடுவது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இல்லத்தில் நடைபெறும் பொங்கல் விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டு இவ்வாறு கூறினார். மேலும் தமிழில் பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி, தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின், புதுச்சேரி உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராசிவா உட்பட பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் மக்களுக்கு தங்களது பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். அனைவரது வாழ்விலும் அபரிமிதமான செழிப்பையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் இந்த பொங்கல் திருநாள் கொண்டு வரட்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது பொங்கல் தின வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் இன்று போகி பண்டிகையுடன் தொடங்கியது. புதுச்சேரியில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் வசிக்கும் மக்கள் கடும் குளிரையும் பொருட்படுத்தாது பழைய பொருட்களை தங்கள் இல்லங்களின் முன்பு தீயிட்டு எரித்தனர். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற சொலவடைக்கு ஏற்ப போகி பண்டிகை வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சுற்றுச்சூழல் பாதிக்காதவாறு பிளாஸ்டிக் பொருட்கள், டயர்கள் உள்ளிட்டவைகளை எரிக்காமல் பெரும்பாலான மக்கள் கொண்டாடியது அரசு ஏற்படுத்திய விழிப்புணர்வு பொதுமக்களிடம் சென்று சேர்ந்துள்ளதை உறுதிப்படுத்துகிறது. போகி என்பது பழையன கழிதல் என்பதாகும். இதன் அர்த்தம் நம்மிடமுள்ள கோபம், வெறுப்புகளை ஒழிக்க வேண்டும். நாய்கடி சம்பவங்களால் பாதிக்கப்படுபவர்களுக்கு கணிசமான இழப்பீடு வழங்கவும், கண்ட இடங்களில் நாய்களுக்கு உணவு கொடுப்பவர்களை இத்தகைய சம்பவங்களுக்கு பொறுப்பாக்கவும் மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தப்படும் என நேற்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.